ஹரே கிருஷ்ணா. அபராதத்தினால நம்மக்கிட்ட ஏற்படக்கூடிய அடுத்த முக்கியமான ஒரு தீய குணம் என்ன அப்படின்னு சொன்னால் பக்தி சைத்தில்யம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு சோம்பேறித்தனம், பக்தியை தீவிரமாக செய்கிறதுக்கான ஒரு சோம்பேறித்தனம், இல்லைன்னா பகவானுக்கு மேலே ஒரு தீவிரமான நம்பிக்கையை வைக்கிறதுல சோம்பேறித்தனம். பகவான் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத ஏற்றுக்குவோம், ஆனால் அவருக்கு மேலே தீவிரமான ஒரு நம்பிக்கை வைக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனத்துக்கு பேர் பக்தி சைத்தில்யம். இது அஸ்ரத்தா, அதாவது நம்பிக்கையற்ற தன்மைங்கிறது வேற, இந்த ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வேற. ஸோ பகவான்கிறவர் தெரிஞ்சால் கூட அவருக்கு மேலே முழு ஒரு நம்பிக்கையை வைக்காமல் இருக்கிறது, இல்லை அந்த பக்தியை தீவிரமாக செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறது. இதுக்கு பல உதாரணங்கள் பார்க்கலாம். முதல்ல இதுக்கு நாமளே ஒரு சிறந்த உதாரணம். ஸோ தினந்தோறும் மங்களாரத்தி பண்ணுறது, இல்லை அதிகாலையிலே 16 மாலையை ஜபம் பண்ணுறது, பாகவதம் படிக்கிறது, சேவை பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும். ஆனால் பெரும்பாலான நேரத்தில் நமக்கு அந்த மாதிரியான ஒரு சீரியஸ்னஸ் இருக்கிறது இல்லை. ஸோ காரணம் என்ன? நம்ம எங்கேயோ அபராதம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் அதோடைய அர்த்தம். நம்ம பண்ணக்கூடிய அந்த அபராதத்தினால தான் என்ன பண்ண முடியல, நம்ம அந்த ஒரு தீவிரமான ஒரு பக்தியை பண்ண முடியலை. பல நேரத்தில் பக்தியில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு சோம்பேறித்தனம், இல்லைனா ஒரு தொய்வு ஏற்படுது அப்படின்றத நம்மளே பார்ப்போம். நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தோம், ஏன் சடனாக இப்போ கொஞ்ச நாளாக பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். காரணம் என்னென்னா, நம்ம பக்தர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அபராதம், இல்லைனா பக்தர்களோட, நல்ல மூத்த பக்தர்களோட நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கமான ஒரு பழக்கத்தினால அவங்கள அலட்சியப்படுத்துறது, இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது அபமரியாதையாக நடந்துக்கிறது, இதெல்லாமே காரணம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம பாகவதத்தில் பார்க்கலாம். யார் அப்படின்னு சொன்னால் பிராமணர்கள். அதாவது கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களை என்ன பண்ணுறாரு, ஒரு முறை பக்கத்தில் பிராமணர்கள் ஒரு யஜ்ஞம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அந்த பிராமணர்கள் என்ன பண்ணிடுறாங்க, முதல்ல கிருஷ்ணருடைய நண்பர்கள் போனதுனால அவங்க அதை அவங்கள நிராகரிச்சிடுறாங்க. யஜ்யம் நடந்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் முதல்ல யஜ்யத்தை முடிக்கணும், அப்புறமா தான் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய நண்பர்களை அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ அதனால் என்னாச்சு, அவங்க சாட்சாத் பகவானே அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சேவையை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பக்தர்களை அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, அதை புரிஞ்சிக்க முடியல. அவங்க அந்த யஜ்யம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே நம்பிக்கை வச்சாங்களே தவிர, சாட்சாத் இங்கே பகவான், அந்த யஜ்யத்தோடைய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அந்த பகவானே இங்கே இருக்கிறாரு, அவங்களுக்கு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரலை. ஸோ இதுதான் இந்த பக்தி சைத்தல்யம். நம்ம பகவானுக்கு மேலே ஒரு பூர்ண ஒரு நம்பிக்கை இல்லாமலோ, இல்லைன்னா பக்தி ஒரு தீவிரமாக செய்கிறதுக்கு முடியாமல் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம எங்கேயோ அபராதம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த அபராதத்தை நம்ம நிவர்த்தி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும், பக்தியை தீவிரமாக நம்மளால் கடைப்பிடிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா.